இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கணும் உண்டு. மேக்கப்பும் வெளியில தெரியும். பிக் பாஸ் என்னன்னு இல்லை, பியூட்டிஷியன் செஞ்சு மேக்கப் செய்வேன், மெஹந்தி போடுவேன், ஹேர் ஒர்க் செய்வேன். மாடல்ஸோட சேர்ந்து நாங்களும் பிளான் பண்ணுவோம். உங்கள் மூலம் வந்த அதை விட என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படி வாரத்துக்கே கொடுத்து வைக்கணும். பக்கத்துல வடிவான பிள்ளை இருக்கு, கதைக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பிள்ளை வேறுங்க எவ்வளவு ஒரு கியூட்டா இருக்குதா. அவங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. மார்ச் 2ஆம் தேதி ரீச்சால நடக்க போகுது. நீங்களும் கண்டிப்பா மறக்காம வாங்க. ரீச்சால ஃபுல்லா என்ஜாய் பண்றேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? எஸ் ஜனனி. ஜனனி. பிக் பாஸ் ஜனனி இல்லை, பியூட்டிஷியன் ஜனனி. பியூட்டிஷியன் ஜனனி. ஏன்னா இந்த பிரைடல் ஷோவில் நீங்கள் எவ்வளோ காலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? அருந்ததியோட செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நான் இந்த ஃபீல்டில் 5 இயர்ஸாக இருக்கிறேன். 5 இயர்ஸ். அப்போ அனுபவம் மிக்க ஒரு பெண்மணி. இப்போ நீங்கள் மேக்கப் போடுறதா இல்லை ஆடி ஒர்க்கா என்ன? இதில் கிடக்க கேட்டகரி தானே இருக்குது. மேக்கப் செய்வேன், மெஹந்தி போடுவேன், ஹேர் ஒர்க் செய்வேன், கேக் ஐசிங் செய்வேன். வேறு என்ன வேணும்? அப்போ நார்மலாக எல்லாமே செய்வீங்க. ஆனால் மேக்கப்பை மட்டும் மெயினாக செய்கிறேன். எனக்கு அது பிடிக்கும். அது பிடிச்ச தொழில் என்ன? மிச்சம் எல்லாம் பிஸ்னஸுக்காக செய்கிறாங்க. இது வந்து பிடிச்ச தொழிலை பிஸ்னஸாக செய்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே பிஸ்னஸ் தானே, காசு தான் கடவுள். அதே மாதிரி தான் எல்லாமே செய்வா. இப்போ நான் உங்களை கீழே நம்பர் போட்டு விட்டேன். உங்களை அந்த பியூட்டிஷியன் ஜனனி பியூட்டிஷியன் யாராவது ஓர்டர் யாராவது தேவையண்டா உங்களோட தொடர்பு கொள்ளலாம் தானே. என்ன இப்போ ஐசிங் கேக்கா இல்லை என்ன? ஐசிங் கேக் என்ன? ரெஜுவம் கேக். ரெஜுவம் கேக் எது இருந்தாலும் எடுக்கலாம். அது கடை மாதிரி தான் வச்சுக்கிங்களா இல்லை வீட்டில்? ஆன்லைன் பிஸ்னஸ் செய்திடலாம். ஆன்லைன் பிஸ்னஸ். இப்போ பர்த்டே பார்ட்டினாலும் சரி, வெட்டிங்னாலும் சரி, எதுனாலுமே நீங்கள் மேக்கப் ஒரு பெஸ்ட்டான மேக்கப் கொடுப்பீங்க. ரேட்டும் குறைவு தானே. இப்போ எங்கென்ன வீடியோ பார்த்துட்டு வராக்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் மூலம் வந்த அதை விட என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. நல்ல எடுத்து தந்தீங்கன்னா உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது, எனக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படி எல்லாம் போனால் எங்கள் ஃபாலோவர்ஸ் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்தேன். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த அண்ணாவை. அண்ணான்னு சொல்கிறேன், எனக்கு சரியான கஷ்டமாக கிடக்கு அப்படி சொல்லாங்க. சரி, நான் அன்றையான் தினத்துக்காக, அதாவது மார்ச் 2ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நடந்து வருவீங்களா இல்லை நீங்கள் மேக்கப் போடுற கேர்ள் நடந்து வருவா? இது என்னன்னு வருஷம் இப்படி நடக்கிறது எனக்கு தெரியும். உண்மையாவே எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். நாங்க கூட்டிட்டு வர மாடல்ஸ் வந்து கொடுக்குற ஒர்க் வந்து நாங்க தான் சாங் செலக்ஷன் பண்ணுவோம். அந்த அவங்க வந்து ஒரு சாங்கும் போட மாட்டாங்க, நாங்களா கொடுக்குற சாங் தான் அவங்க போட போறாங்க. அந்த மின்னலே அப்படி அந்த சினிமா பாட்டு தானே ஓடுறது. அதுக்கு நாங்க தான் சாங் செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இப்போ அன்றைக்கு வந்தா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அவர் என்னன்னு சொல்றேன், பார்க்க நல்லா இருக்குமென்னு. அப்படி ஒரு நாளா மிஸ் பண்ணாதீங்க யாரும். ஏண்டா அப்படி வாரத்துக்கே கொடுத்து வைக்கணும். இப்போ நார்மலாகவே ஒரு அழகான பிள்ளைகளை பார்க்க 2 கண்ணு பத்தாது. அன்றைக்கு வார எல்லாரும் பார்த்தாலுமே அழகா தான் இருக்கு. வேற கண்டிப்பா இன்றைக்கு யோசிப்பீங்க இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கணும் உண்டு. இப்போ நார்மலாகவே அந்த பிள்ளை வேறுங்க எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குதா. அன்றைக்கு அவங்களோட வாராக்களுமே க்யூட்டாக தான் இருப்பாங்க. என்ன கண்டிப்பா. அப்போ நீங்கள் வெற்றி வேட வாழ்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் மறக்காம வாங்க. என்ன நீங்களும் கண்டிப்பாக மறக்காம வாங்க. ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறோம். அந்தண்டு இவங்களையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். இவங்களோட வாங்க மேக்கப் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன சரி, அந்தண்டு வாங்க. இந்த பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் தயாராக வாங்க. 2ஆம் தேதி என்ன மார்ச் 2ஆம் தேதி ரீச்சால். என்ன ரீச்சால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். சரி வாங்க, ரீச்சால சந்திப்போம். எரி அந்த அக்கா கதைக்க போகிறேன். இந்த அருந்ததியால் தான் இது நடக்குது. அருந்ததி அக்கா கதைக்க போகிறா. அவங்க அனுபவம் எப்படி இருக்குன்றதை அடுத்ததாக பார்ப்போம். சரி, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு யூடியூபர்ஸ் அண்ட் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கூடயும் அண்ட் அதே மாதிரி இந்த பிரைடல் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட, அதாவது ஸ்டோன்ஸ் போடுறவங்களா இருக்கலாம், எக்ஸிபிட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அண்ட் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஷோவோ இல்லாட்டி கண்டெஸ்டோ கிடையாது. இது வந்து தொழில் முனைவோருக்கு, அதாவது வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவோருக்கான ஒரு மேடையை வழங்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இது நாங்கள் வந்து இந்த பிரைடல் ஃபேஷன் ஷோ வந்து இலங்கையில் மட்டும் இல்லை, சென்னையிலையும் கூட நாங்கள் கடந்த மாதம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடியது சரி, மற்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்துறை நிபுணர்களாக இருக்கட்டும், மற்றது வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே இந்த ஷோவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கான அங்கீகாரம் அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து
இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தது அந்த ஒரு பிரைடல் ஃபேஷன் ஷோ. ஸோ அந்த வகையில் வந்து இது 18வது மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோ அருந்ததியால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஷோவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிரைடல் ஃபேஷன் ஷோ நடக்கிறது, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பிரைடல் ஃபேஷன் ஷோஸ் நடக்கிறது, வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான மேக்கப் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் நிறைய பேர், அதாவது ஆரி ஒர்க் டிசைனர்ஸ், ஜுவல்லரி டிசைனர்ஸ், அது மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க, எல்லா மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லி நிறைய வெட்டிங் சப்ளையர்ஸ் எல்லாருமே இந்த ஷோவில் வந்து ஸ்டோர் போடுறதுக்காக இருக்கட்டும், பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வரதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த ஷோ வந்து எங்கே நடக்கிறது, எப்போ நடக்கிறதுன்னு கேட்டால் ரீச்சால தான் நடக்கிறது. இது இந்த தடவை அருந்ததி வந்து வித்தியாசமாக ஒரு ஷோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக ரீச்சால ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் நாங்கள் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்தே ஜப்பான்லேருந்தே அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மூலம் அங்கே அவங்க வரலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க ஃபேமிலியாக வரலாம். அண்ட் ஃபுல் டே அவங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். என்கிட்ட ஃபுல் டே அவங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது மூலம் அது ஒரு டே உங்களுக்கு ரீச்சால என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவங்க மாடல்ஸுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அங்கே ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ரூமில் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இந்த தடவை வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டால், லாஸ்ட் டைம் வந்து எங்களை இது வரைக்கும் நடந்த எல்லா ஷோலையும் நிறைய பேர் கவர் பண்ணி அதை கவரேஜ் பண்ணி போட்டிருந்தீங்க. ஸோ அப்போ அதில் கூட வியூஸ் இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு நாங்கள் அங்கீகாரம் வழங்குறதுக்காக தயாராக இருக்கிறோம். அண்ட் அது மாதிரி இன் ஃபியூச்சர் வந்து யூடியூபர்ஸ்க்கும் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் அங்கீகாரம் வழங்குறதுக்கு இருக்கிறோம். இதை விடவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு தடவை யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி நாங்கள் அவார்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் நிறைய விமர்சனத்துக்கு கூட அது வந்துச்சு. ஸோ அதை தவிர தான் நாங்கள் எப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்துருக்கோம், எந்த யூடியூபர்ஸோட வியூஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த பிரைடல் ஷோவில் வந்து ஃபுல் கவரேஜ் எடுக்கலாம். உங்களுக்கான என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான், என்ட்ரன்ஸ் சார்ஜ் இல்லை. அதாவது பிரைடல் ஃபேஷன் ஷோக்கு வர விசிட்டர்ஸாக இருக்கலாம், யூடியூபர்ஸாக இருக்கலாம், அண்ட் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரிக்கா நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து இது அங்கீகாரம் தராமலே நாங்கள் எங்களோட ஷோ வந்து நிறைய பேர் கவரேஜ் பண்ணி போட்டு நிறைய வியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டீ பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரிக்கா ஃப்யூச்சர்லேயும் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டிவ் வேணும். அதாவது மக்களுக்கு வந்து நாங்கள் டிரெக்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் அது யூடியூபர்ஸோடையும் பங்களிப்பு வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த தடவையும் உங்களுடைய பங்களிப்பை கட்டாயம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சில பேரோட யூடியூபர்ஸ் தான் நாங்கள் யூடியூப் வீடியோஸ் தான் நாங்கள் பார்த்தோம். யாராவது அப்படி உங்களுடைய வியூஸ் வந்து கூட இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒருக்கா அதை மெசேஜ் பண்ணிடலாம். என்னோட கண்டாக்ட் நம்பரோ இல்லாட்டி என்னோட ஆஃபீஸோட கண்டாக்ட் நம்பரோ எடுத்து நீங்கள் அதை ஷேர் பண்ணிருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுடைய கோத்ரூ பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குறதுக்கு இருக்கோம். 4வது மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோ இன் ஜாப்னா. அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸ்லி நாங்கள் என்ன ஒர்க் ஷாப்ஸ் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டிவ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தடவை நாங்கள் ரீச் ஆகல டிஃப்ரெண்ட்டான கன்செப்டில் அண்ட் அதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த அந்த ஸ்டேஜே ஃபுல்லாகவே மாற போகிறோம். ஸோ அதனால தான் இப்போ போயிட்டு அவ்வளோ நேரம் பிளான் பண்ணிட்டு வந்தோம், கிட்டத்தட்ட 2 hours கிட்ட. ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு, ரியலி சாரி. ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண போகிறோம். அண்ட் அது மாதிரி லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை அந்த ஷோவில் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. அந்த அது மாதிரி உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட், அதாவது ஜப்னாலேருந்து உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கொலம்போலேருந்தும் மாடல்ஸுக்கு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஒரு பஸ்லேயோ இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டையும் புக் பண்ணாங்கன்னு சொன்னால் அதுக்கான பேர் வந்து சேம் திங் தான் வரும். அதுக்கான பேர் வந்து அவங்க கொடுத்தாகணும். பட் அவங்க ரீச் ஆக உள்ளுக்கே கொண்டு வந்து விடுவாங்க, என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்து உள்ளுக்கு ஹோட்டல்ஸ்லேயே ரூம்ஸ்லேயே கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. இல்லாட்டி எங்கே இறங்கி அவங்க எப்படி போகிறதுன்னு சொல்லி தெரியாது ஒவ்வொரு பஸ்ஸில் வந்தாங்கன்னு சொன்னால். ஸோ அதனால அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மாடல்ஸ்லாம் கொலம்போலேருந்து வராங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஒருக்கா கண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் டே ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் டே நீங்கள் மேக்கப் பண்ணலாம். அண்ட் அது மாதிரி உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் அங்கே கூட்டிட்டு வாங்க. ஸோ அங்கே அவங்க ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் ஷோ முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஜாஃப்னாவுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். போகிறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி உங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். மேக்கப் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஆரி டிசைனர் எல்லாருக்குமே ஃப்ரீ தான்.
அதே மாதிரி அஃபிஷியல் ஜுவல்லரி பார்ட்னர் வந்து நட்சத்திரா கலெக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ரொம்பவே கம்மியாக ஜுவல்லரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே 3500 அவங்களுக்கு ஜுவல்லரிஸ் இருக்குது. நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஈவன் கிப்பியனே சொல்லிப்பாரு, நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜட்னா அப்படின்றனால அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் டிசைனர்ஸ் யாரும் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஷோக்கு யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். யார் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி. வணக்கம். வணக்கம். என்ன பேர்? அபிஷா. அபிஷா, கியூட் தேங்க்யூ. பேரா? தேங்க்ஸ். இப்போ நீங்கள் இந்த பிரைடல் ஷோ இருக்குது தானே, அதுக்கு எவ்வளோ காலமாக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? நான் 1 year தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். போன வருஷமா? ஓ, போன வருஷத்துக்கு போன வருஷம் தான். போன வருஷத்துக்கு முதல் வருஷம். ஏன் போன வருஷம் செய்யலாம் செய்யலை. செய்யலை. ஓகே, அப்போ இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன கேட்டகரி? இப்போ இதில் எனக்கு உண்மையாகவே ஒன்றும் தெரியாது. எங்களோட ஒருத்தவங்களோட மேக்கப்பும் வெளியில தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆக்களோட மேக்கப்பும் வெளியில தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆளை ட்ரைனிங் பண்ணி மேக்கப் கொடுக்க போறீங்களா, இல்லை நாங்களே ஒரு மாடலை எடுத்து மேக்கப் பண்ண நீங்களே? அப்போ உங்களை அன்றைக்கு இன்னும் வடிவாக பார்க்கலாம், அதாவது ஒரு யூனிக்காக பார்க்கலாம் பண்ணுறீங்க. ஓ, எங்களோட மேக்கப்பை வடிவாக பார்க்கலாம். மேக்கப்பை வடிவாக பார்க்கலாம். இப்போவே நீங்கள் வடிவாக தான் இருக்கிறீங்க. இப்போ ரீச்சால் 2ஆம் தேதி நடக்க போகுது என்ன, மார்ச், அதை காட்டுங்க. மார்ச் 2ஆம் தேதி ரீச்சால் நடக்க போகுது. அதை தாண்டி அங்கால சுழட்டி காட்டுங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இப்போ போட்டி நம்ம எல்லாருமே என்ன, இப்போ நாங்கள் அந்த அக்காவோட கதை சாப்பிட்றது தான் உங்களோட கதைக்கிறோம். கிடக்க உங்களை மாதிரி அழகான பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தது. அப்போ என்ன மாதிரி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் உங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது கிடைச்சது? கிஃப்ட் ஒன்றும் இல்லை, அவார்ட் கொடுப்பாங்க. அது அவார்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடைச்சது. இது வந்து என்ன மாதிரி இப்போ உங்களை நோம்பல நடக்க விட்டு அப்படியா? ஓ, ஸ்டேஜ்ல வந்து மாடல்ஸோட சேர்ந்து நாங்களும் பிளான் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதோட வித்தியாசமான அனுபவமாக இருந்ததா? ஓ, இப்போ உங்கள் இதயத்தோட சொல்லி விடுங்க உங்களோட மேக்கப். அபிஷா பிரைடல். அபிஷா சட்டமஞ்சலம் பிரைடல். பிரைடல். இப்போ அவங்கள வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தானா அவங்கள மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை ஏதாவது ஓட செய்து கொடுப்பீங்களா? இப்போ கல்யாண வீடுனாலும் சரி, பர்த்டேனாலும் சரி, எது இருந்தாலும் ஓட நல்ல விலை குறைவாக நல்ல மேக்கப் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் யாராவது அவங்க மேக்கப் பிடிச்சிருந்தா நீங்களும் ஓடர்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி பதட்டமாக கிடக்கு, இவ்வளோ பக்கத்தில் வடிவான பிள்ளைகளுக்கு கதைக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சரி, நன்றி. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அப்போ நானும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருங்க. 2ஆம் தேதி சந்திப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.